ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, சொந்த வீடு உண்டா இல்லையா? சொந்த வீடு எப்பொழுது உங்களுக்கு அமையும்? சொந்த வீடு அமைய தடையாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? சொந்த வீடு அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பொதுவாகவே உங்களுடைய சொந்த வீடு அமைய காரணமாக இருக்கக்கூடிய இடங்கள் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் தான். 4ஆம் இடத்தை வச்சு தான் உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். 4ஆம் இடமும் 4ஆம் வீட்டு அதிபதியும் எக்காரணத்தை கொண்டும் கிடக்கூடாது. 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடம் 6, 8, 12 சம்மதம் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும். எப்போ உங்களுக்கு சொந்த வீடு அமையும்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் அடிப்படையில் நல்லபடியாக இருக்குதோ அந்த கிரகத்தோட தசாபுத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது உங்களுக்கு சொந்த வீடு அமையும். உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் சந்திர பகவான் நல்ல நிலைமையிலிருந்து சந்திர பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் எந்த வயசில் உங்களுக்கு எப்போது வருதோ அப்போ உங்களுக்கு சொந்த வீடு அமையும். எக்காரணத்தை கொண்டும் 4ஆம் இடமும் 4ஆம் வீட்டு அதிபதியும் மறையக்கூடாது. 4ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் இடமும் எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ அந்த எண்ணிக்கையில் உங்களுக்கு வீடு அமையும். சொந்த வீடு அமையணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்கள் குலதெய்வ வழிபாடு. உங்கள் குலதெய்வ வழிபாட்டை முறைப்படி நல்லபடியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா, மனப்பூர்வமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும். அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிறக்கும் போதே நல்ல ஒரு அடிப்படையில் உங்களுக்கு சொந்த வீடு இருக்கும் அந்த குடும்பத்தில் தான் நீங்கள் பிறந்து வந்திருப்பீங்க. சொந்த வீடு எங்கே உங்களுக்கு அமையும் அப்படின்னாக்கா 4ஆம் வீட்டு அதிபதி சரராசின்னு சொல்லக்கூடிய மேசராசி, கடகராசி, துலாம் ராசி, மகர ராசி, இந்த ராசியில் 4ஆம் வீட்டு அதிபதி சம்பந்தப்பட்டு இருந்தானாக்கா நீங்கள் பிறந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊரில் தான் உங்களுக்கு வீடு அமையும், சொந்த வீடு அமையும். இஸ்திர ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி, சிம்ம ராசி, விருச்சக ராசி, கும்பராசி, இந்த ராசியெல்லாம் 4ஆம் வீட்டு அதிபதி சம்பந்தப்பட்டு இருந்தானாக்கா நீங்கள் பிறந்த ஊர்லேயே உங்களுக்கு சொந்த வீடு அமையும். உபயராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த ராசியெல்லாம் 4ஆம் வீட்டு அதிபதி சம்பந்தப்பட்டு இருந்தானாக்கா நிச்சயமாக நீங்கள் பிறந்த ஊர்லேருந்து வெகு தொலைவில் தான் உங்களுக்கு சொந்த வீடு அமையும். 4ஆம் வீட்டு அதிபதி எப்படியோ அதுக்கு தகுந்தாற் போல தான் உங்கள் வீடு உங்களுக்கு அமையும். 4ஆம் வீடு எப்போதுமே கெட்டு போயிருக்கக்கூடாது. 4ஆம் வீட்டு அதிபதியும் எக்காரணத்தை கொண்டு கெட்டு போயிருக்கக்கூடாது. இந்த அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக சொந்த வீடு உண்டு. சொந்த வீடு அமையணும்னா நிச்சயமாக நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை முறைப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல வீடு உங்களுக்கு அமையும். நன்றி.